வயம் தன்யதமாலோகே குரோபி க்ஷத்ரபந்தவः யத்பிபாமோ முகுஸ்த்வத்தः புண்ணியம் கிருஷ்ணகதாமிருதம். க்ஷத்திரிய வம்சத்தில் பிறந்திருந்தாலும் நாங்கள்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவா. உங்கள் வாக்குலேருந்து பகவத் குணத்தை கேட்டுகிட்டே இருக்கோமே. நடுவில் ஒரு வருஷம் இடபடி சொன்னேடே, 5 வயசில் நடத்தினதே 6வது வயசில் தான் குழந்தைகள்லாம் ஆற்றுல வந்து சொன்னான்னு சொன்னேடே. ஒரு வருஷம் நடுவில் ஏன் இடபடி வந்துவிட்டு இதை சொல்லணும்னு கேட்டாள். யாதவ தேவதத்தகா, அங்கே பரீட்சத்துக்கு ஒரு பதம் போட்டார். யாதவ தேவதத்தகா, யாதவர்களுக்கு யார் தேவன்னா சாட்சாத் கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணன் போட்ட பிச்சை தான் இந்த குழந்தை, அதனால தான் யாதவ தேவதத்தகா. இப்படி கேட்ட உடனே இந்த கதையை சூதர் எடுத்து சௌனகாதிகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காள் நைமிஷாரண்யத்தில். இந்த சூதர் சொல்கிறார். அந்த அத்தியாயம் பூர்த்தி ஆகிறபோது சூத உவாச்சான்னு முடிகிறது. அங்கே இத்தம் ஸ்மபிருஷ்டா சதுபாதராயணிகி தஸ்மாதிதானந்த கிருதாகிதேந்திரியா கிருச்சாத் புனர்லப்த பகிர்திருஷிஷனைஹி பிரத்யாகதம் பகவதோத்தமோத்தமா. இப்படி பரீட்சத்து கேட்ட உடனே பகவான் ஒரு வருஷ காலம் பண்ண லீலையை நினைச்சாள். மெய்மறந்து போய் சமாதியில் லயிச்சு போயிட்டாளாம் பிரம்மனிஷ்டாள். ரொம்ப நாள் கழித்து சமாதி கரைஞ்சப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பித்தாள். சமாதி சம்பந்தப்பட்ட சரித்திரங்கள் 2 கிருஷ்ணாவதாரத்தில். ஒன்று பிரம்மமோகன லீலை, ஒன்று குச்சேலோபாக்கியானம். சமாதியிலேருந்து கரைஞ்சப்புறம் பிரம்மமோகன லீலை சொல்லியிருக்காள். சமாதியில் இருந்தபடியே சொன்ன சரித்திரம் குச்சேலோபாக்கியானம். வாசுதேவே பகவதி நிமக்ன ஹிருதயோபிரவீத்னு அங்கே பின்னாடி ஸ்லோகம் இருக்குது. நான் இப்போ குச்சேலோபாக்கியானத்துக்கு போகிறது இல்லை. ஏன்னா நம்ம கிருஷ்ண லீலை பாலலீலை தான் நமக்கு விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் பகவான் மெச்சூராக இருக்கக்கூடிய சமயத்தில் அனுகிரகம் பண்ணது குச்சேலனுக்கு குபேர சம்பத்து கொடுத்தது. அது ரெகுலராக தசமஸ்கந்தம் தனியாக விஸ்தாரமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ நமக்கு கிருஷ்ண லீலைன்னு இந்த ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடிய டாப்பிக்கே ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. இன்னும் 2 நாளில் பூர்த்தி பண்ணி ஆகணும். அங்கே ரொம்ப நாள் சமாதியில் இருந்துட்டு சமாதி கரைஞ்சப்புறம் சாது பிருஷ்டம் மகாராஜ துவயா பாகவதோத்தமா என் நூதயசி ஈசஸ்ய ஸ்ருண்வன்னபி கதாம்மு. அற்புதமாக கேள்வி கேட்டியேன்னு கொண்டாடினாலாம். நீ கேட்ட கேள்வி எப்படி இருக்குனாக்க, ஏற்கனவே தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் கூட நீ கேட்ட கேள்வியுடைய அழகாக அதுக்கு புது மெருகு ஏறி போயிடுத்து. சதாமயம் சாரபிருதாம் நிசர்கா யதர்த்தவாணி ஸ்ருதிச்சேதசாமபி பிரதிக்ஷணம் நவ்யவதச்சுதஸ்யயத் ஸ்திரியாவிட்டானாமிவ சாது வார்த்தா. பகவத்குணம் க்ஷணத்துக்கு க்ஷணம் புதுசாக இருக்கும். இது எல்லோரும் நாம் அனுபவிச்சுருக்குமே. கிருஷ்ணன் கதை யாருக்கா தெரியாதா? ராமர் கதை யாருக்கா தெரியாதா? எத்தனை முறை கேட்டிருக்கோம் ராமனை பற்றி கிருஷ்ணனை பற்றி. கேட்குற போது ஒவ்வொரு முறையும் கேட்குற போது புதுசாக இருக்குது. சொல்கிற எங்களுக்கும் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆவர்த்தி சொன்னாலும் சொன்னது தானே தோணுறதில்லை. ஒவ்வொரு முறையும் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி பெங்களூரில் ஒரு சப்தாகம் பண்ணிவிட்டு கோகுலாஷ்டமி, அஷ்டமி தானே கோகுலாஷ்டமி, அன்றைக்கி ராத்திரி கோகுலாஷ்டமி பூஜையும் முடிச்சுட்டு கடைசி ட்ரெயினை பிடிச்சி இங்கே காலத்தால் வந்தேன். நவமி எங்கள் அம்மாவுடைய ஆடி மாதத்தில் வந்து, அந்த வருஷம் கோகுலாஷ்டமி ஆடி மாதத்தில் வந்து, ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ நவமி எங்கள் அம்மா திதி வந்து அன்றைக்கி வந்து இறங்கினோம். உடனே ஸ்நானம் பண்ணி ஸ்ராதம் மேலே பண்ணணும். ஸ்ராதத்துக்கு அங்கமாக இந்த வாமன சரித்திரம் ஒரு 9 அத்தியாயங்கள், கங்காவதரணம், இதெல்லாம் ஆற்றில் பாராயணம் பண்ணுறது உண்டு. 4 நாள் முன்னாடி தான் சப்தாகத்தில் பாராயணம் பண்ணிருக்கு அந்த வாமன சரித்திரத்தை. அப்புறம் ஸ்ராதமெல்லாம் முடிஞ்சு 4 நாள் கழித்து திருப்பலிங்கன் பெரியவாள் தரிசனத்துக்காக இருந்தபொழுது 4 நாளைக்கு அப்புறம் படிக்கிறது புதுசாக இருக்குது அப்படின்னு அவள் சொன்னால். காத்தார படிச்சுட்டு சாயங்காலம் படித்தா புதுசாக இருக்கும்னு சொன்னால். பிரம்மனிஷ்டால் எல்லாத்துக்கும் மேலே இது வந்து சூதருடைய வாக்கில் சொல்லியிருக்கார். பிரம்மனிஷ்டால் சொன்னதை ரிக்கவுண்ட் பண்ணிருக்கார் சூதர். காத்தால் படிச்சுட்டு சாயங்காலம் படித்தா புதுசாக இருக்கும்னு பட்டப்பிடிக்கன் பிரிவா நம்ம லெவலுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து சொன்னான்னு சொல்லணும். பாகவத்தில் ஒரிஜினல் எப்படி இருக்குனாக்க, இந்த க்ஷணம் சொல்லி அடுத்த க்ஷணம் புதுசாக இருக்கும். பிரதிக்ஷணம் நவ்யவதச்சுதஸ்யயத் ஸ்திரியாவிட்டானாம் இவ சாதுவார்த்தா. இப்படி அற்புதமாக கேள்வி கேட்டேன்னு சொல்லி பகவான் ஒரு வருஷ காலம் பண்ண அந்த லீலையை சொல்கிறேன். இங்கே பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே பகவானுடைய அப்ரெண்டிஸ்ஷிப் பிகின்ஸ். மாடு மேய்க்கணும், அது ப்ரொஃபஷனலாக பரம்பரையாக வந்து இருக்கக்கூடிய பரம்பரா தர்மம். எடுத்த உடனே மாடு மேய்க்க சொல்ல மாட்டேன். முதல்ல கன்றுக்குட்டி மேய்க்க ஆரம்பித்தா. தௌ வத்சபாலகௌ பூத்வா சர்வலோகைகபாலகௌ. உலகத்தை முழுக்க ரட்சிக்கக்கூடிய கிருஷ்ணனும் பலராமனும் கன்றுக்குட்டியை ரட்சிக்கிறதுக்கு ஆரம்பித்தாள். 5லேருந்து 6 வயசு பர்யந்தம் ஒரு வருஷ காலம் கன்றுக்குட்டி மேய்க்கிறாள். தினம் இந்த கன்றுக்குட்டிகளை அழைச்சின்னு போனோம். அங்கே மேய்ச்சுட்டு சாயங்காலம் திருப்பி கொண்டு வந்து மாட்டுக்குட்டி தான் கட்டணும்.
ரொம்ப ருட்டீனாக மொனாட்டனஸாக இருக்கக்கூடிய வேலை தானே. இது அழுத்து போகாமல் இருக்கணும். அந்த நடுவில் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். அந்த என்டர்டெயின்மெண்ட் ஹோல்சமாகவும் இருக்கணும், மனசை கெடுக்காமலும் இருக்கணும். அதனால் என்ன பண்ணால் சுவாமி குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டேன், நாளைக்கு வனபோஜனம் வச்சுக்கலாமான்னு கேட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கேட்டிருக்கார் சுவாமி. நம்ம கதையிலையும் நாளைக்கு தான் வனபோஜனம், இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி போஜனம் கிடையாது, இன்றைக்கி பஜனம் தான், நாளைக்கு தான் வனபோஜனம். நாளைக்கு வனபோஜனம் வச்சுக்கலாமான்னு கேட்டார் சுவாமி. குழந்தைகள் தான் உற்சாகமாக ரெடின்னு விட்டேன். யார் யார் என்னென்ன கொண்டு வரணும் மெனுவை முதற்கொண்டு சாக் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன ரிப்பிட்டிஷன், எல்லோரும் ஒரு மோனிஞ்சாங்க கொண்டானாக்க ரசிக்காது. ஆளுக்கு ஒன்றா கொண்டு வந்து வெரைட்டியாக இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து கலந்து சாப்பிடணும். ஒரு பிக்னிக்குங்கிற கன்செப்டை முதல்ல யார் கல்பனை பண்ணார்னா சுவாமி தான், கிருஷ்ணன் தான் ஆரம்பித்து வச்சுருக்காரு போல் இருக்குது. ஆனால் பகவான் கொடுத்தது ரொம்ப ஹோல்சமாக இருந்தது. நாம் எப்படி இல்லாமோ அதை டீஜெனரேட்டாக விட்டுட்டோம், அவ்வளோதான் விஷயமே. தவிர ஒரிஜினல் கன்செப்ட் ரொம்ப ஹோல்சமாக தான் பகவான் கொடுத்துருக்கார். நேர குழந்தைகள்லாம் ஆற்றுல போய் தாயார்கிட்ட சொல்லிவிட்டோம். அந்த காலத்தில் அவுட் சோர்சிங் கிடையாது, கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் கிடையாது, தாயார் தான் பண்ணி கொடுத்தாகணும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா தாயார் தான் பண்ணி கொடுத்தாகணும். எல்லோரும் தாயார்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தோடு பண்ணி கொடுக்குறோன்னு விட்டேன். மறுநாள் படிகாலத்தால் தன்னுடைய கொம்பால் சப்தம் பண்ணி தூங்கின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் எழுப்புறாள் சுவாமி. பிரபோதயன் ஸ்ருங்கரவே நச்சாருணா வினிஸ்ருதோ வத்சபுரஸ்ஸரோகரிகி வினிர்கதா வத்சபுரஸ்ஸரோகரிகி. மீதி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் எத்தனை கன்றுக்குட்டி இருக்குது தன் சார்ஜில்னு தெரியும். பகவானுடைய கன்றுக்குட்டி மாத்திரம் எத்தனை கன்றுக்குட்டின்னு கணக்கு சொல்ல முடியாதாம். கிருஷ்ணவத்ஸைகி அசங்கியாதைகி யூதீகிருத்திய ஸ்வவத்ஸகானு. 2 ஸ்லோகங்கள் அச்சத்புதமாக பிரம்மனிஷ்டார் சொல்கிறாளிங்க. இத்தம் சதாம் பிரம்மசுகானுபூத்தியா தாஸ்யங்கதானாம் பரதெய்வத்தேன மாயாஸ்ருதானாம் நரதாரகேன சார்க்கம் விஜக்ருகு கிருத்தபுண்ணியபுஞ்சாக. இத்தம் சதாம் பிரம்மசுகானுபூத்தியா தாஸ்யங்கதானாம் பரதெய்வத்தேன. சாட்சாத் பரமாத்மா இந்த ரூபத்தில் வந்திருக்காருன்னு உணர்ந்து யார் பகவான்கிட்ட போய் தாஸ்ய பக்தி பண்ணுறாளோ அவளுக்கு பரமாத்ம ஸ்வரூபமாக தெரிகிறார். வெறும் மனுஷ குழந்தையாக நினைக்கக்கூடியவர்களுக்கு மாயாஸ்ருதான, மாய்க்கு வசப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நரதாரகேன. வெறும் மனுஷ குழந்தையாக தெரிகிறான் மாய்க்கு வசப்பட்டவர்களுக்கு. அப்பேற்பட்ட பிரபுவோடு சேர்ந்து ரமிக்கிறாளே இந்த இடைய பையன்களுடைய பாக்கியத்தை நான் என்ன சொல்வேன்? சாக்கம் விஜக்ருகு கிருத்தபுண்ணிய புஞ்சாக. எந்த பகவானுடைய தரிசனமானது யோகீஸ்வராளுக்கு கூட கிடைக்கிறதுக்கு ரொம்ப துர்லபமோ அப்பேற்பட்ட பிரபுவோடு சேர்ந்து இந்த இடக்கை வதக்கை வித்தியாசம் தெரியாத இடைய பிள்ளைகளெல்லாம் விளையாடுறாளே அவள் பாக்கியத்தை நான் என்ன சொல்வேன்? எத்பாத பாம்சு, பகவானுடைய பாத தூளி கிடைக்கிறது யோகீஸ்வராளுக்கு கூட துர்லபமாக இருக்குது. எத்பாத பாம்சுகு பகுஜன்ம கிருச்சதா திருதாத்மபிகி யோகிபிதப்யதப்யः சயேவ யத்ரிக் விஷய ஸ்வயம் ஸ்திதः கிம் வர்ணியதே திஷ்டமதோ விரஜௌகசாம். இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து பகவானோடு சேர்ந்து கன்றுக்குட்டி அழைச்சின்னு போகிறா. கார்த்தால ஒரு 8 மணி இருக்கும். வழியை மறைச்சி பிரம்மாண்டமான மலைப்பாம்பு ரூபத்தில் வழியை மறைச்சி படுத்துன்னு இருக்கான் அகாசுரம். அகம்னா பாப்பம்னு அர்த்தம். பாப்பமே வடிவெடுத்து வரும். பாப்பம் ஆகாசத்துலேருந்து பூமி வரைக்கும் தான் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு பாப்பமானது. இந்த மலைப்பாம்புன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மலையுடைய குகைன்னு நினைச்சிட்டு குழந்தைகளெல்லாம் கன்றுக்குட்டியோடு சேர்ந்து உள்ளே போயிட்டா. சுவாமியும் உள்ளே வந்துவிட்டாள். உள்ளே வந்தப்பறம்தான் மலைப்பாம்புடைய வாயில் வந்திருக்கோன்னு சுவாமிக்கே தெரிஞ்சுதான். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். கிருணார்த்திதா திஷ்டகிருத்தேத விஸ்மிதா. ஆனால் உள்ளே வந்த உடனே இந்த குழந்தைகள் எல்லாரையும் ரட்சிக்கணும், இந்த கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் ரட்சிக்கணும்னு சொல்லி கிடுன்னு வளர்ந்தால் அவன் மூச்சு முட்டும்படியாக வளர்ந்து அவனை சம்ஹாரம் பண்ணி குழந்தைகளையும் விமோச்சகன்னு பசுன்னு வினிர்யயவ் குழந்தைகளையும் கன்றுக்குட்டிகளையும் விமோச்சனம் பண்ணி வெளியில் வர. இந்த குழந்தைகள்லாம் கையை தட்டி தாளம் போட்டுண்டு பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு போனாள்னு டோங்கரை மகாராஜ் வர்ணிக்கிறேன். கையால் தாளம் போடக்கூடிய சமயத்தில் அது நாத பிரம்மம். கீர்த்தனம் பண்ணுற போது நாம பிரம்மம். நாத பிரம்மம் நாம பிரம்மம் ரெண்டும் சேர்ந்து பரபிரம்மத்தில் கொண்டு போய் விடுறது. இந்த மதப்பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரனுடைய சரீரத்திலேருந்து ஒரு தேஜஸ்தானது கிளம்பி ஒரு க்ஷணகாலம் அப்படியே நின்று பகவான்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் கன்றுக்குட்டியை மேய்க்க ஆரம்பிக்கிறாள் வழக்கம் போல்.
மத்தியானம் 12 மணி இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டாள் சுவாமி. வனபோஜனம் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாள். இந்த வார்த்தை நீ எப்போ சொல்ல போகிறேன், நேத்திலேருந்து நாங்கள்லாம் காத்துட்டு இருக்கோம், சித்தமாக இருக்கோம்னு விட்டாள். உடனே ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு மரம் இருக்கக்கூடிய தோப்பு, அந்த தோப்பில் மரத்துடைய நிழலில் போய் உட்காந்தாள். ஏன்னா மத்தியானம் 12 மணிக்கு ஆத்தங்கிற மணல் காலை வைக்க முடியாது, கொதிக்கும். எங்கேயாவது மரத்துடைய நிழல் இருந்தால் தான் அங்கே உட்கார முடியும். ஒரு பெரிய மண்டலமாக ஒரு வட்டமாக குழந்தைகளை உட்காந்து வச்சு நடுவில் பகவான் உட்கார்ந்துருக்காள். பிப்ரத் வேணும் ஜடரபட்டஜோகோ சிங்கவேத்ரே சகக்ஷௌ வாமே பாணு மசுநகபதம் தத்பலானி அங்குதீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபதி சுகிருதா ஹாசயன் நர்மபிஸ்வைகி ஸ்வர்கே லோகே மிஷச்சி புபுஜே யக்யபுக்பாலகேடிகி. அப்படியே ஒரு பெண் போர்ட்ரேட் பிடிச்சி கொடுத்துருக்கார் பாகவதத்தில். பகவான் என்ன பண்ணிருக்கார், வரிஞ்சு கட்டின்னு இருக்கார் வஸ்திரத்தை. பிப்ரத் வேணும் ஜடர பட்டஜோகோ, ஜட்டம்னா வயது, பட்டம்னா வஸ்திரம். வயத்துக்கும் வேஷ்டிக்கும் நடுவில் இந்த புல்லாங்குழலை சொருகின்னு இருக்கார். பிப்ரத் வேணும் ஜடர பட்டஜோகோ சிங்கவேத்ரே சகக்ஷே வாமே பாணு மசுநகபலம் தத்பலானி அங்குலீஷு. கை இடுக்கிற கொம்பையும் குறைய வச்சுன்னு விட்டாள். இப்படி இடுக்கிற வச்சுருந்த உடனே என்ன எடுத்து இடதுகை இப்படி நீண்டு போயிடுத்து. இதுதான் மேக் ஷிஃப்ட் பிளேட். பகவான் பண்ணால் அது ஆச்சாரமாக இருக்கும், நாம் பண்ணுறது அனாச்சாரமாக போய்டுறது. சேரக்காரெலாம் போய் பாருங்கோ, ஏர்கிராஃப்டில் போய் பாருங்கோ, முன்னாடி ஒரு நாபு வச்சுருக்கான். நாபு திருக்கின உடனே ஒரு பிளேட்டு படி வரும். அந்த பிளேட்டில் அவன் ஏதோ கொடுக்குறான், அதை சாப்பிட்றான். அதாவது இவன் எச்சல் பண்ணால் போகாதுன்னு எல்லா எச்சலும் ஒன்றா கலக்கணுங்கிறதுக்காக அவன் சீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டில் இவனுடைய எச்சல், அவன் முன்னாடி இருக்கிறவனுக்கு அவனுக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு அவனுடைய எச்சல் டிரான்ஸ்மிஷன் அதான் நடந்துருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சேர்காரு ஏர்கிராஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. சுவாமி முட்டால் தன் எச்சல் தன்னோடு இருந்தால் போகும், எச்சல் கிடையாது இவருக்கு. சுவாமிக்கு 5 வயசு தான் ஆகிருக்கு. அதனால் பல்லு விழுந்து மறுபடியும் முளைச்சால் தான் எச்சல். அது மட்டும் ரிஷிகள் ரொம்ப கருணையோடு சின்ன குழந்தை அது தெரியறதுக்கு நியாயம் இல்லைன்னு சொல்லி எச்சலை விதிக்கலை. ஒரு 7-8 வயசு மட்டும் பல்லு விழுந்து மறுபடியும் முளைக்கிற மட்டும் எச்சல் சொல்லலை. எல்லாம் 5 வயசு குழந்தைகள் இடது கைப்படுத்தி அப்படி நீட்டின உடனே இது மேக் ஷிஃப்ட் பிளேட்டாக போயிடுச்சு. அதில் வாமே பாணவு மசுன கபதம் தத்பலானி அங்குதீஷு. மசுன கபதம்ங்கிறதுக்கு 2 விதமாக அர்த்தம் பண்ணேன். நல்ல வெண்பொங்கல் முழு முந்திரி பருப்பாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டி முந்திரி பருப்பாக போட்டு, அந்த முந்திரி பருப்பு போட்டால் வெறும் மிளகும் உப்பு மாத்திரம் தான் இருக்கும். முந்திரி பருப்பு போட்டால் தான் அந்த வெண்பொங்கலுக்கு ஒரு எலைட் ஸ்டேட்டஸுங்கிறது அப்போ தான் வரும். அது நல்லா நிறைய நெய்யை விட்டு ஜம்முன்னு வெண்பொங்கல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கருவடா வகைகள்லாம் வேறு தான் அப்படி சொல்லின்னு இருக்கேன். ஏகாசி எதுவும் இதெல்லாம் போய் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நான் என்ன பண்ணுவேன், மசத்துக்கு அப்புறமா வியாக்கியானம் பண்ணிருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன். அது சொன்னதுனால தப்பு இல்லை, சாப்பிட்டா தான் தோஷம். இன்றைக்கி சொன்னதுனால தோஷம் இல்லை. வாமே பாணவு மசுர்ண கபதம் தத்பலானி அங்குதீஷு. இன்னொரு வியாக்கியானம் என்ன பண்ணால், இந்த வெண்பொங்கல் சூடாக சாப்பிட்டா தான் ரசம். கார்த்தால் 6 மணிக்கு தாயார் பண்ணி கொடுத்துருக்கா, மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டா அது கவாங்கல் லட்டமாக இருக்கும், சரியாக வராது. நல்ல தத்தியோன்னம், தத்தியன்னா சக்தகதையா காக்கினி ரூபதாரிணி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. அம்பாளுக்கே ரொம்ப பிரியமா. முத்கோதனா சக்தி சித்தான்னு இருக்குது. முத்கோதனங்கிறது தான் வெண்பொங்கல். வெண்பொங்கலும் அம்பாளுக்கு ரொம்ப பிரியம். ஹரித்ராநைக்க ரசிகான்னு இருக்குது. ஹரித்ராநைக்க ரசிகான்னு சொல்லும்போது எலுமிச்சை மனசாதம் மாதிரி மஞ்சளாக இருக்கக்கூடிய அன்னம் ஹரித்ராநைக்க ரசிகா. அது தனி சப்ஜெக்ட். லலிதா சகஸ்ரநாமத்தில் எப்படி சொல்லியிருக்கா அம்பாளுக்கு என்ன தான் பிரியங்கிறது தனி சப்ஜெக்ட்டு. ஞாபகம் வந்ததுனால சொன்னேன். அதாவது வெண்பொங்கல் பண்ணும்போது அம்பாளுடைய ஞாபகம் வரணும். முக்தோதனா சக்தி சித்தான்னு ஞாபகம் வரணும். தத்தியோன்னம் தைரிசாம்பி செய்வது அம்பாள் ஞாபகம் வரணும். நமக்கு நாக்குக்கு நல்லா இருக்காங்கிறது தோணப்படாது, பகவானுக்கு அர்ப்பணமாக இருக்குங்கிற எண்ணம் வரணும். அதுக்காக சொல்லி வச்சேன். தத்தியன்னா சக்தி சித்தா. தத்தியோன்னம்னு சொன்னாக்க அது மோரிஞ்சா இல்லை. மோரிஞ்சாங்கிறது ரொம்ப பிளவிகனாக இருக்குது. அதுக்கு ஒரு எலைட் ஸ்டேட்டஸ் வரணும்னு தத்தியோன்னம். என்னன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டு. இந்த வெண்பொங்கல் சூடாக இருந்தால் தான் ரசம். தயிர் சாம் பிசைகிறதுக்கு சாதமே ஆறி இருக்கணும். சூடாக இருக்கக்கூடிய அன்னத்தில் போய் தயிரை விட்டு அது சரியாக வராது, அது ஆரோக்கியமாகவும் இருக்காது. நல்லா கட்டி தயிராக விட்டு, கட்டி தயிருக்கு டெஃபினிஷன் என்னென்னா, தயிரை உரக்குத்தி தயிர் ஆனப்புறம் அது பாத்திரத்தை கவுத்தேடினா கீழே விழப்படாது அந்த தயிர். அதுதான்
கட்டி தையலுக்கு டெஃபினேஷன். கத்தி போட்டு இருக்கும்படியாக இருக்கணும். அந்த மாதிரி கட்டி தையலை விட்டு அதில் அலங்காரங்கள் அவாவா இமேஜினேஷன் தான். அதுக்கு வேறு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. மாதுளை முத்தெல்லாம் போட்டு, மாங்காயெல்லாம் கொஞ்சம் நறுக்கி போட்டு, இன்னும் கொஞ்சம் தயிர் மிளகாயும் சேர்த்து அதில் போட்டு, அதெல்லாம் மோர் மிளகாலாம் போட்டு அலங்காரம் பண்ணாக்க அலங்காரம் நிறைய ஆக அதுக்கு ருச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தத்தியம் தான், நல்ல தத்தியம் தான். அந்த தத்தியத்துக்கு இந்த கருவடா வகை சரியாக வராது. ஊறுகாய் வகைகள் வாமே பாணவு மசுமகபதம் தத்பலானி அங்குலீஷு திஷ்டன் மத்தியே. இந்த தயிர் சாஸ்திரம் தான் மதுசூதன சரஸ்வதிங்கிற பெரியவா பரமகிருஷ்ண பக்தா. அத்வைத சாஸ்திரத்தில் அத்வைத சித்தின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கா. அதுக்கு மேலே கிரந்தமே கிடையாது அத்வைதத்தில். அதுக்கு பிரம்மானந்தர்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனால் அத்வைத்தம் ஒருத்தர் பூர்ணமாக படிச்சு விட்டாருனாக்க சாஸ்திரத்தை சித்தி பிரம்மானந்தீயம்னு சொல்லுவாள். அத்வைத சித்தியும் அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கக்கூடிய பிரம்மானந்தத்தையும் படிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவள் சொன்ன தத்யூனத்தை தான் சொல்லியிருக்காள். மத்தியானே யமுனா தட்டே, மத்தியானம் உச்சி வெயில்ல யமுனை கரையில் மத்தியானே யமுனா தட்டே விடபினாம் மூலே வயஸ்யை சமம் தத்யன்னானி உபபுஜ்ய ரஜ்யதி சமம் தத்க்ரீடனைஷ்சத்வைஹி தேவேந்திரஸ்திரிபுராந்தகः கமலபூஹு அன்யே ச நாகாலயாः காகாகாரதயா முஹுः கபலயந்தி உச்சிஷ்டமிஷ்டந்தமா. தத்யோனத்தை உள்ளே வச்சுருக்காள். குழந்தைகள் எல்லாரையும் சிரிக்க சிரிக்க உற்சாகப்படுத்தி சாப்பிடுவது மூஞ்சி தூக்கின்னு சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அன்னலட்சுமிக்கு நாம் காட்டக்கூடிய மரியாதை. அம்பாள்னா அன்னபூர்ணேஸ்வரனா அன்னம் போட்டிருக்கா, அதை போய் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு சாப்பிடலாமா சந்தோஷமாக? எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறா. நமக்கு நினச்ச பொழுது நினச்சதை தான் சாப்பிட முடியாதுன்னு ஒரு வசதி கொடுத்துருக்காரு சுவாமி. சௌக்கியமாக சந்தோஷமாக அம்பாளை நினச்சின்னு அன்னபூர்ணேஸ்வரிக்கு ஒரு நன்றி சொல்லி சாப்பிட வேண்டாமா? எல்லாரையும் ஹாசையன் நர்மபிஸ்வைகி, குழந்தைகள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி சிரிக்க வச்சு கூழ் 2 வா சாப்பிட முடியாது செஞ்சுட்டு சுவாமி நடுவில் உட்கார்ந்துருக்காள். எல்லாரையும் இப்படி உற்சாகப்படுத்தி சாப்பிட்ற போது ஆகாசத்தில் ஒரே காக்கா கூட்டம். இது மதுசூதன சரஸ்வதி சுவாமிகளுடைய ஸ்லோகம். இப்போ சொன்னேனே அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். பிரம்மா ஒரு காக்கா, இந்திரன் ஒரு காக்கா, பரமேஸ்வரன் ஒரு காக்கா, ஒவ்வொரு தேவனும் ஒரு காக்கா ரூபத்தில் எதுக்காக வந்தாள்னா பகவான் சாப்பிட்ற போது ஏதாவது 2 பருக்க கீழே விழாதா, அந்த உச்சிஷ்ட பிரசாதம் நமக்கு கிடைக்காதான்னு காத்துட்ருக்கேன். 4 தலையோட 8 கையோட பிரம்மா அங்கேருந்து கீழே வந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய அன்னப்பருக்கையை பொறுக்கினா அது உச்சிதமாக இல்லை. காக்கா குத்தின்னு போகிறதுங்கிறது மோஸ்ட் நேச்சுரல் திங் இன் தி வேர்ல்டு. அதனால் காக்காக்கார ஜுஷகா முகுக்கபதயந்தி, அந்த உச்சிஷ்டமாக இருக்கக்கூடிய 2 பருக்கையை கொத்திண்டு போனான்னா இருக்குது மதுசூதன சுவாமிகளுடைய ஸ்லோகம். மாயவ சாஸ்திரிவாள் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அலங்காரப்படுத்தி மேலே சொல்கிற போது சுவாமி பார்த்தாராம், இதே லீலையில் தான் பிரம்மாதனுக்கு அபச்சாரம் பண்ண போகிறார். அபச்சாரம் பண்ண குடும்பத்துக்கு பகவானுடைய பிரசாதம் கிடைக்காது. பகவத் பிரசாதங்கிறது பக்தி இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ரூபா கொடுத்ததுனால பகவத் பிரசாதம் கிடைக்காது. பகவத் பிரசாதம் கிடைக்கணும்னா பக்தி இருந்தால் தான் கிடைக்கும். இவருக்கு அபச்சாரம் பண்ணுங்கிற புத்தி தான் இருக்குது. அவருக்கு போய் இந்த உபச்சாரமாக எப்படி கிடைக்கும் இந்த பகவத் பிரசாதம்? அதனால் சுவாமி சொல்லிவிட்டாள், டே ஒரு பருக்க கீழே சிந்தாமல் சாப்பிடுங்கன்னு விட்டாள் எல்லாரையும். அப்புறம் பிரம்மா நினச்சாராம், பக்கத்தில் யமுனை இருக்குது, சாப்பிட்ட உடனே கையலம்பிக்கிறதுக்காக யமுனைக்கு போய் தான் ஆகணும். அவள் கை அலம்பினப்புறம் அந்த ஜலத்தை பானம் பண்ணாலும் நமக்கு பகவத் பிரசாதம் தான் அப்படின்னு நினச்சார். டே இன்றைக்கி கம்பமே காவேரின்னு விட்டாள் சுவாமி. கம்பமே காவேரின்னு ஒரு பழக்கம் இருக்குது. அது பகவான் சொல்லலாம், நாம் சொல்லப்படாது, செய்யப்படாது. ஏன்னா எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் தீர்த்தம் இல்லாத கோவிலாக கிடையாது. மடப்பள்ளி சுவாமி நைவேத்தியம் பண்ணுறது தீர்த்தம் வேணுமே, காலாரம்பத்துக்கு ஜலம் வேணுமே, தீர்த்தம் இல்லாத கோவிலே கிடையாது. அந்த தீர்த்தம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கையெழுமின்னு வரணும், கோவிலையே தேய்ச்சிட்டு வரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிடும். கம்பமே காவேரின்னு ஏதோ பழமொழி வந்திருக்கே தவிர இட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டிவ் ஆஃப் வாட் ஷுட் நாட் பி டன். இட் ஷுட் நாட் பி டேக்கன் ஆஸ் அ சஜஷன் ஆஃப் வாட் ஷுட் பி டன். அது எதுக்காக அந்த பழமொழி வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். சுவாமி என்ன பண்ணார், இன்றைக்கி கையாலம்ப வேண்டாம்னு விட்டார். நான் 5 வயசு குழந்தைகள் வாழ்க்கை யாருக்கும் எச்சல் கிடையாது, அதனால் அலம்ப வேண்டாம் அப்படின்னு விட்டார். அந்த பாக்கியமும் பிரம்மாவுக்கு கிடைக்காம போயிடுத்து. என்ன பண்ணார், அண்ணன் பக்கத்தில் கன்றுக்குட்டிகள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்குது. இங்கே குழந்தைகளோடு சேர்ந்து வனபோஜனம் பண்ணிருக்கார் சுவாமி. அந்த கன்றுக்குட்டிகள் எல்லாரையும் கடத்திலும் போயிட்டாள் பிரம்மா.
கிருஷ்ணன் பரமாத்மான்னு அவருக்கு தெரியும். அவர் தானே கர்ப்பத்தில் இருக்கும்போது பகவானை போய் ஒரே உபனிஷத் பிரதிபாத்தியமான பரமாத்ம ஸ்வரூபமாக ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு. தெரியாமல் இல்லை. இது என்ன ஒரு வேடிக்கைனாக்க, இந்திரன் பின்னாடி கோவர்தனோத்தான லீலையில் இந்திரனும் பிரம்மமோகன லீலையில் பிரம்மாவும் அவளுக்கு தான் தெரியும் பரமாத்மான்னு தெரியும். தெரிஞ்சு ஒரு க்ஷணகாலம் தெர் இஸ் எ மோமெண்ட்ரி லேப்ஸ் ஆஃப் நாலெட்ஜ்னு சொல்கிறதா, மோமெண்ட்ரி என்டைஸ்மெண்ட் பை மாயான்னு சொல்கிறதா, எப்படி வேணால் சொல்கிறது, எப்படி வேணால் சொல்லலாம். மொமெண்ட்ரி இன்சானிட்டின்னு வேணாலும் கூட சொல்லிவிடலாம். பகவானை போய் பரீட்சை பண்ணணும்னு தோணுனா அது இன்சானிட்டின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது. அவருக்கு ஒரு மோகம் தான் இருக்குது. அது மோகம் வந்து ஈ வாஸ் எனாமர்ட் பை இஸ் ஓன் பொசிஷன். பிரம்மமோகன் லீலைன்னு சொல்கிற போதும் பிரம்மா இந்த சாதாரணமாக அவளுடைய விருத்தியில் ஒருத்தன் கெட்டிக்காரனாக இருந்தால் தான் கெட்டிக்காரன்னு ஒத்துப்போம். பிரம்மாவுடைய விருத்தி என்ன? சிருஷ்டி பண்ணுறது. நாம் சிருஷ்டி பண்ணுற மாதிரி இவனால் சிருஷ்டி பண்ண முடியுமா? பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு நினச்சா பிரம்மாவை விட இன்னும் வசந்த ரீதியில் சிருஷ்டி பண்ணி விட்டார் சுவாமி. பின்னாடி நீரையில் வரப்பொழுது கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையும் கைட்டுன்னு போயிட்டார், கடத்துன்னு போயிட்டார். கண்ணுக்குட்டிகளெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சுவாமி போகிறேன். பிரம்மா தான் தூக்கின்னு போயிருக்காரு, இவருக்கு தெரியும். இந்த குழந்தைகளையும் தூக்கின்னு போகணும் பிரம்மான்னு ஆசைப்படுறார். பிரம்மாவுக்கு குழந்தைகள் தூக்கின்னு போகணும்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பகவான் இருக்கிற மட்டும் தூக்கின்னு போக முடியாது. அதனால் ஆதாதுகாம இவ தாத்ரு மதானுவர்ஷி துவம் சாமிபுக்தக பலகா கதவான் ததானீம் சத்யஸ்திரோதரித்த. பிரம்மா உடனே கண்ணுக்குட்டிகளை கழிச்சுன்னு போன பிரம்மா சுவாமி அந்த பக்கம் கண்ணுக்குட்டிகளை தேடுறதுக்காக போயிருக்கிற போது சத்யஸ்திரோதரித்த சரோஜ பவக்குமாரான்னு கண்ணுக்குட்டிகளையும் சேர்த்து இந்த குழந்தைகளையும் அழைச்சின்னு போயிட்டார். குழந்தைகளும் இல்லை, கண்ணுக்குட்டிகளும் இல்லை. அத்தனை ரூபத்தையும் பகவானே தரித்தார். யாவத் வத்சபவத்சகால்பகவபுகு யாவத் கராங்கிரியாதிக்கம் யாவத் இஷ்டி விஷாணவேணுதலசிக் யாவத் விபூஷாம்பரம் யாவத் சீல குணாபிதா கிருதிவயோ யாவத் விகாராதிக்கம் சர்வம் விஷ்ணுமயம் கிரஹா அங்கவத் அஜகா சர்வஸ்வரூபோ பபௌஹு. எத்தனை குழந்தைகள் இருந்தாலோ, எத்தனை கண்ணுக்குட்டிகள் இருந்தாலோ அத்தனை ரூபத்தையும் பகவானே தரித்தார். அண்ட் தி ரெப்ளிகேஷன் இஸ் ட்ரூ அண்ட் கரெக்ட் டு தி லாஸ்ட் மைனூட்டஸ்ட் டீட்டெயில். ஒரு பையனுக்கு ஒரு கையில் 6 விரல், அவன் ரூபத்தில் இருக்கும்போது 6 விரலோடு இருக்கார், அந்த கையில் 6 விரலோடு இருக்கார். தன்னுடைய பேரை பொறிச்சு வச்சிருக்கான் தன்னுடைய கொம்புல. அவனுடைய கையில் இருக்கக்கூடிய கொம்பாக இருக்கிற போது அந்த கொம்புல பொறிக்கப்பட்ட பேரோடு இருக்காள் சுவாமி. ஒருத்தன் முன்கோபியாக இருக்கான், அவன் ரூபத்தில் இருக்கும்போது முன்கோபியாக இருக்கான். ஒருத்தன் திக்குவாயாக இருக்கான், அவன் ரூபத்தில் இருக்கிற போது திக்கி பேசுகிறாள் சுவாமி. ஒருத்தன் வந்து நிக்நேமை கூப்பிட்டா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அந்த மாதிரி அவன் ரூபத்தில் இருக்கும்போது அந்த நிக்நேமுக்கு மாத்திரம்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். யாவச்சீர குணாபிதா கிருதி வயகா. அபிதானா பேர், ஆக்கிருதி வயகா. அவளுடைய ரூபம், அவளுடைய வயசு எல்லாத்தையும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காள். ஸ்தோகதா மாயா வினா. ஸ்தோகதானா சின்ன குழந்தையோட ரூபத்தை முழுக்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காள். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் ரெப்ளிகேட் பண்ணதை, பாக்கி பகவான் இந்த ரூபம் தரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மாயா சம்பந்தம் இருந்தது. பகவான் அந்த குழந்தைகள் ரூபம் தரித்த பொழுது மாயா சம்பந்தம் மாத்திரம் இல்லை, ஸ்தோகதா மாயா வினா. இப்படி ஒரு வருஷ காலம் தானே தன் ரூபமாக இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளை அழைச்சின்னு வந்து மேய்ச்சி, தன் ரூபமாக இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளை சாயங்காலம் திருப்பி கொண்டு போய் மாட்டுக்கொட்டியில் கட்டி, இப்படியே துவாமேவ சிக்கிய கவலாதிமயம் ததானஹா பூயஸ்துவமேவ பசுவத் சகபால ரூபா கோரூபிணிபிகி அப்பி கோபவதூமயீபிகி. இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த கன்றுக்குட்டிகளுடைய தாய் பசுக்கள்லாம் மேயறதுக்கு வரல, மாட்டுக்குட்டிலேயே இருக்குது. அந்த தாய் பசுக்களுக்கு பகவான் தான் நம்முடைய கன்றுக்குட்டி ரூபத்தில் வந்திருக்கான்னு தாய் பசுக்களுக்கும் சந்தேகம் வரல. நாம் ஈண்டெடுத்த கன்றுக்குட்டிகள் தான் வந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கு. 6வது அறிவோடு இருக்கக்கூடிய கோபஸ்திரிகள் கூட நாம் பெற்றெடுத்த புள்ள தான் வந்திருக்கான்னு நினைக்கலாம். அது பெற்றெடுத்த புள்ள தான் வந்திருக்கான்னு நினச்சிட்டு இருக்கா. கிருஷ்ணன் தான் தன் புள்ள ரூபத்தில் வந்திருக்கான்னு அவளுக்கும் தோணலை. கோரூபிணி பிரபி கோபவதூமயி பிகி ஆசாதிதோசி ஜனனி பிரதி பிரகர்ஷாத். இந்த பிரம்மமோகன் லீலையில் கடைசியில் பாகவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல போய் பட்டத்துக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லிவிட்டாள். ஜீவம் கிகஞ்சித் அபிமான வசாத் ஸ்வகீயம்
மத்வா தனூஜயிதி ராகபரம் வகந்த்யஹ ஆத்மானமேவ து பவந்தமவாப்ய சூனும் பிரீத்திம் யயுர்ன கியதீம் வனிதாஷ்ச காவஹ. நாளுக்கு நாள் க்ஷணத்துக்கு க்ஷணம் அந்த கன்றுக்குட்டிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரியம் தாய் பசுக்களுக்கு வளர்ந்தது. குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பிரியமானது தாயாராக இருக்கக்கூடிய கோபஸ்திரிகளுக்கு வளர்ந்தது. ஏவம் பிரதிக்ஷண விஜிம்பித ஹர்ஷபார நிசேஷ கோபகணலாதன பூரி மூர்த்தி. ஒரே பதம், பிரதிக்ஷண விஜிம்பித ஹர்ஷபார். க்ஷணத்துக்கு க்ஷணம் அந்த ஆனந்தம் ஜாஸ்தியாக போச்சு. பின்னாடி பரீட்சை கேட்க போகிறார். யாரோ பெற்ற குழந்தைகள் அந்த குழந்தைகள்கிட்ட இல்லாத பிரியம் பகவான் அந்த குழந்தைகள் ரூபத்தில் வரும்போது யாரோ பெற்ற கிருஷ்ணன்ட்ட தான் பெற்ற குழந்தைகிட்ட ஏற்பட்ட பிரியத்தை விட அதிகமான பிரியம் அந்த கிருஷ்ணன்ட்ட என்னமா வந்தது? பிரம்மன்னு பரோத்பவே கிருஷ்ணே இயான் பிரேமா கதம் பவேத்து யகா அபூதபூர்வஸ்தோகேஷு சோத்பவேஷ்வபி கத்தியதான்னு பரீட்சத்து பின்னாடி கேட்க போகிறார். இந்த லீலையுடைய முடிவில் அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார் பட்டத்திரி. நாம் என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொண்ணு, என்னுடைய பத்னி அப்படின்னு தன் ஆத்மாவுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது, என்னுடையதுன்னு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் பிரியம் வருது. அந்த பிள்ளையை விட கெட்டிக்கார பிள்ளை உலகத்தில் இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கா? அந்த பொண்ணை விட இன்னும் அழகான பெண்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா? வேற ஒருத்தருடைய பிள்ளை வேற ஒருத்தருடைய பொண்ணுன்னா அதே பிரியம் வரல. நம்முடைய பிள்ளை ஏன் நீ மூணாம் மனுஷால போக வேண்டாம், உங்கள் அண்ணா பிள்ளை தம்பி பிள்ளையாக இருந்தால் கூட, அக்கா பிள்ளை தங்க பிள்ளையாக இருந்தால் கூட, நம்ம பெற்ற பிள்ளையாட்டமா மருமாட்டியோ அதே பிரியம் வருதா? வரலையே. அது ஏதோ ஒரு மாற்று வித்தியாசம் இருக்கே. உலகத்தில் அப்படி தானே இருக்குது. ஏன்னா என்னுடையதுங்கிற எண்ணம் தான் அந்த பிரியத்துக்கு காரணம். என் பிள்ளைகிட்ட பிரியம் இல்லை, பொண்ணுகிட்ட பிரியம் இல்லை, என் பிள்ளை என் பொண்ணுங்கிறது நினைக்கிறதுனால தான். இந்த ஆத்மஸ்வரூபத்தை மனசில் வச்சுன்னா யூ ஆர் நாட் கான்ஷியஸ் ஆஃப் தட். சப்கான்ஷியஸ் மைண்டில் எங்கேயோ என்னுடையதுங்கிற எண்ணம் அந்த ஆத்மஸ்வரூபத்துடைய சம்பந்தம் இருக்குங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் அந்த பிரியம் வருது. ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறதுனாலேயே பிரியம் வருது. அந்த ஆத்மாவே பூர்ணமாக உன் புள்ள ரூபத்தில் வந்துடுச்சுன்னா அந்த பிரியம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஜீவம் கிகஞ்சித் அபிமானவசாத் ஸ்வகீயம் மத்வா தனூஜயிதி ராகபரம் வகந்த்யஹ ஆத்மானமேவ து பவந்தமவாப்ய சூனும் பிரீத்திம் யயுர்ன கியதீம் வதிதாஷ்ச காவஹ. இப்படி தான் பெற்ற குழந்தைகள்கிட்ட வச்ச பிரியத்தை விட தன் குழந்தை ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணன்ட்ட நாளுக்கு நாள் க்ஷணத்துக்கு க்ஷணம் அதிகமாகக்கூடிய பிரியத்தோட ஒரு வருஷ காலம் அந்த கோபஸ்திரிகளும் தாய் பசுக்களும் அப்படி ஒரு பிரியத்தை வர்ஷிச்சிருக்கா. பலராமசுவாமியும் பகவானுடைய அம்சாவதாரம் தான். ஆனால் அவருக்கு கூட வித்தியாசம் தெரியலையாம். ஒரு வருஷம் முடிகிற சமயத்தில் தான் ஏதோ பகவான் ஏதோ லீலை பண்ணிருக்காருன்னு அப்போ தான் சந்தேகப்பட ஆரம்பித்தாராம். பிரம்மாத்மனோகோ அப்படி மகானு யுவயோகோ விசேஷா ஏவம் பிரதிக்ஷண விஜிம்பித ஹர்ஷபார நிசேஷ கோபகணலாதித பூரி மூர்த்திம் துவாம் அக்ரஜோபி பூதே கிலவத்சராந்தே பிரம்மாத்மனோரபி மகான் யுவயோர் விசேஷா. இப்படி ஒரு வருஷ காலம் எல்லாருக்கும் பரமானந்தத்தை கொடுத்துட்டு பகவானே அத்தனை குழந்தைகள் ரூபத்திலையும் அத்தனை கன்றுக்குட்டி ரூபத்திலையும் இருந்தாள்னு சொல்லி இன்றைக்கி நிறுத்திப்போம். பிரம்மாவுடைய மோகத்தை போக்கி பிரம்மாவுடைய ஸ்துதியெல்லாம் நாளைக்கு மேலே காளிகை நடனம், வேணுகானம், கோவிந்த பட்டாட்சிய பரியந்தம் நாளைக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இப்போ போயின்னு இருக்கக்கூடிய போக்கில் எப்படியோ தெரியாது. ஆனால் நாளைக்கு ராசக்கிரீடை சொல்லி தான் பூர்த்தி பண்ணணும். இன்னும் 2 நாள் பாக்கி இருக்குது. எல்லோரும் வந்து சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடையிறது. இந்த பகவான் அத்தனை ரூபத்தையும் சுவாமி தரித்த மாதிரி நமக்கும் அந்த கோபஸ்திரிகளுக்கு எப்படி க்ஷணத்துக்கு க்ஷணம் அந்த பிரியம் அதிகமாகச்சோ ஆனந்தம் அதிகமாகச்சோ ஏவம் பிரதிக்ஷண விஜிம்பித்த ஹர்ஷபார ஆனந்தம் க்ஷணத்துக்கு க்ஷணம் ஆனந்தம் அதிகமாச்சுன்னு சொன்னாள். இந்த கதையை கேட்டவா எல்லாருக்கும் க்ஷணத்துக்கு க்ஷணம் ஆனந்தம் அபிவிருத்தி ஆகும்படியாக பகவான் குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்து இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கிறது. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति गेशितिकण्ठकुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. ஒரு கல்பூரம்
जातुदुरिपातुकमिघातुरजनन्द्राक्षोकभरमूकमपि तोकमिव पान्तं भृङ्गरुचिसङ्गरकृदङ्गलतिकं तं वातपुरनाथमिममातनुहृदब्जे पापभवतापभरकोपशमनार्थाश्वासकरभासमृदु हासरुचिरास्यं रोगचयभोगभयवेगहरमेकं वातपुरनाथमिममातनुहृदब्जे ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः सन्दृष्टसर्वोत्तमविश्वरूपा स्वतैरसंसेवक रोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 நாளைக்கு பெரியவாழ் நட்சத்திரம் அனுஷமாக இருக்குது. சோமவாரம் நாளைக்கு பிரதோஷம். இந்த ஹரிஹரர்களுக்குள்ள வித்தியாசமே கிடையாதுன்னு திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கோமோனோ, அதனால நமக்கு கிருஷ்ணலீலை முடிகிற தினம் பிரதோஷமாக பரமேஸ்வரனுக்கு விசேஷமான புண்ணிய தினமாக செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கு. மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாத்மனே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். மங்களம் மஸ்கரீந்திராய மகனீய குணாத்மனே अनन्तरामयतगे श्रवणानन्ददायिने शुकशास्त्रस्वरूपाय पारायणपराय च रामचन्द्राश्रयाख्याय संयमीन्द्राय मङ्गलं काञ्चनाद्रिनिभाङ्गाय वाञ्छितार्थप्रदायिने अञ्जनाभाग्यरूपाय ஆஞ்சநேயாய மங்களம். இன்றைக்கி ஏகாசியாக இருக்கிறதுனால வழக்கம் போல் ஒரு நிமிஷம் ராமநாமா. இன்றைக்கி ஆஷாட ஏகாசியாக இருக்கிறதுனால விட்டல் நாமா ஒரு நிமிஷம். சீதாபதே ராம 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 जय जय विठ्ठल जय हरि विठ्ठल 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 जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय विठ्ठल जय हरि विठ्ठल जय जय विठ्ठल जय हरि विठ्ठल जय जय विठ्ठल जय हरि विठ्ठल। बोला पंढरीनाथ महाराज की जय। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। नमः पार्वतीपतये हर हर महादेव। श्री सद्गुरु स्वामिनः जय। आंजनेय स्वामिनः जय।
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि त्वदीयं वस्तु गोविन्द तुभ्यमेव समर्पये तेन त्वदङ्घ्रिकमदे रतिं मे यच्च शाश्वतीं यदक्षरपदभ्रष्टं मात्रा हीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राश्च पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तमा क्षमस्व यदुनन्दना क्षमस्व गुरुसत्तमा क्षमस्व हरिसत्तमा यज्ञेशाच्युत गोविन्द माधवानन्दकेशव कृष्णविष्णु ऋषिकेश वासुदेव नमोऽस्तु ते श्रीहरये नमः गुरुवायुरप्पा शरणं नारायण अखिलगुरो भगवन्नमस्ते वासुदेव कामाक्षि गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुवर्य पादुके शरणम्